ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ மணி பார்த்திங்கன்னா விடிய காலில் 3:30 மணி கரெக்டாக ஷார்ப்பாக. பாருங்கள், கிலோமீட்டர் 0 பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு நாள். இப்போ டைம் 3:32. நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் டியூட்டி. எவ்வளோ கிலோமீட்டர் ஓட போகுது, எவ்வளோ அர்னிங்ஸ் பண்ண போகிறேன்றதை உங்களுக்கு காட்ட போகிறேன். வடப்பணி முருகனுக்கு ரோகரா. சேர்ந்து நடக்க போறோம். இருட்டில் நடக்க விட்டுறாதீங்க சார். என்ன நம்புங்க. ஒன்லி ரேபிடோ, அப்புறம் நம்ம யாத்திரை 2 ஆன் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி அர்னிங்ஸை உங்களுக்கு காட்ட போகிறேன். டியூட்டி பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோமா? வாங்க என் கூட எல்லாரும். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ பாக்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். மெட்ராஸுக்கு வந்து எப்படியாவது பணம் சம்பாதிக்கலாம்னு பார்த்தா இவங்க நம்மள வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க. என்னத்த கையில இருக்க காசெல்லாம் பறி கொடுத்துட்டு வெறும் 200 ரூபாயோட படுத்து கிடக்குறேன். இது சரிப்பட்டு வராது. இருங்கடா டேய், ஊருக்கு போய் இருக்கிற மாடுகண்டையெல்லாம் வித்து இங்க வந்து சொந்தமா தொழில் பண்ணி நான் கொடி கட்டி பறக்கல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டியூட்டி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:18. எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிது பாருங்கள், 210 கிலோமீட்டர் ஓடிருக்கோம். ஓகேவா? கரெக்டாக 3:10 மணிக்கெலாம் கரெக்டாக வந்தாச்சு. நம்ம 12 மணி நேரம் டியூட்டி பண்ணியிருக்கிறோம். அதில் டியூட்டி வந்து சரியாக டியூட்டி வரல. டியூட்டிங்க ஒரு சில இடத்துலாம் டியூட்டி வரல இன்றைக்கி நைட் டைமில். ஸோ அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இல்லை 12 மணி நேரத்துக்கு முன்னாடியே முடிச்சிருப்பேன், 10 மணி நேரத்தில். அப்புறமேட்டு நம்ம சாப்பாடு டைமு இதெல்லாம் பண்ணி எல்லாம் கனெக்ட் பண்ணி வந்தனால அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 ஹவர்ஸ்க்குள்ளே முடிச்சிட்டோம். வீட்டுக்கு வந்து சேர்கிறதுக்கு கரெக்டாக 12 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ போய் நம்ம வீட்டில் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். இவ்வளோ தான் விஷயம். டியூட்டி பண்ணுறதுக்கு டைம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுற டைமு விடிய காலில் 3 மணிக்கெல்லாம் வண்டி ஸ்டார்ட் பண்ணி டியூட்டியை ஸ்டார்ட் பண்ணிடணும். அந்த டைம் வந்துடணும். 3 மணி இல்லை 3:30 மணி வந்துடணும். அதே 3 மணி 3:30 மணிக்கு ரிட்டர்ன் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, கூட நல்லா ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களாம் சொல்லுவாங்க தெரியுமா, மச்சான் 100 டியூட்டி வந்துடா, ஆனால் அங்கே போகிறா, அங்கே பக்கம் போகிறா, டிராஃபிக்காக இருக்குண்டா, 200 டியூட்டியா, பாரா 10 கிலோமீட்டர் 200 கொடுக்கண்டான்மா. இந்த மாதிரிலாம் கூட ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்கிறத கேட்டுட்டு எல்லா டியூட்டியும் போட்டுகிட்டே உட்காந்துட்டு இருந்தாக்கா எந்த டியூட்டியுமே பண்ண முடியாது. புரியுதுங்களா? என்ன டியூட்டி கிடைச்சாலும் நான் ஸ்டாப்பாக வர டியூட்டி எல்லாமே எடுத்து பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 3000 ரூபா சம்பாதிக்கலாம். நான் எவ்வளோ அர்னிங்ஸ் பண்ணியிருக்கேன்றதை நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். அதையும் பாருங்கள். ஒரு பர்சனல் டியூட்டி ஒன்று வந்துச்சு. ஸோ அதில் ஒரு 500 ஒரு 200 டியூட்டி வந்துச்சு, 700 டியூட்டி பர்சனல் டியூட்டி வந்துச்சு. அதையும் கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. டோட்டலாக இன்றைக்கி நான் பண்ணி அர்னிங்ஸ் வந்து 3200 ரூபாயில் இருக்கும். 1000 ருபீஸ் டீசல் போச்சு வச்சுக்கோங்க. 210 கிலோமீட்டர் 1000 ருபீஸ் டீசல் போகாது, 1000 ருபீஸ் டீசல் போச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? மார்னிங் டிஃபன் அப்புறம் டீ காஃபி எல்லாம் போச்சு. ஓகேவா? கரெக்டாக 2000 ரூபா நம்ம அர்னிங்ஸு இன்றைக்கி நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ என்னை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இன்னும் டெய்லி எப்படி எப்படி அர்னிங்ஸ் பண்ணுறது பாருங்கள். ஓகேவா? என்னை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி இதே மாதிரி பிஸ்னஸ் எப்படி பண்ணுறதுன்றதை டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள், கற்றுக்கலாம். ஓகேவா? எல்லா தமிழ் நண்பர்களுக்கும் நன்றி. நாளைக்கு 3 மணிக்கு பார்க்கலாம். டியூட்டி எப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன்னு எல்லாம் வெயிட் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி ஃபஸ்ட்டு வீடியோ போடுறேன். டைம் 3 மணி வீடியோக்கு. நாளைக்கு 3 மணிக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு வந்துடுங்க எல்லாருமே. ஓகே, பார்க்கலாம். பாய்.